அன்யங் டார்மீஸ் வெல்கம் டு பேங்க்டன் எஃப்எஃப் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது அவர் எட்டர்னல் லவ் பார்ட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போய் எல்லாம் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் புரியும். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா, குக்கியோட வீட்டிலேருந்து கால் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு வீட்டை விற்கணும், ஸோ நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் உனக்கு மேரேஜ் பண்ணுறதை பற்றியும் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் குக்கி வந்துட்டு ரொம்பவே அழுதுருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஜேகேவை பார்த்த உடனே குக்கி வந்து எல்லாத்தையும் மறந்து ஜேகே கூட இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேகேவும் கிம்ச்சியும் வந்துட்டு கிளம்பிட்ட பேருக்கு சிம்மி என்ன பண்ணுவாங்கன்னா, குக்கியை கொண்டு போய் ரூமில் வந்து தூங்க வச்சுருப்பாங்க. அதோட தாண்டா பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜேகே சைடு தான் வைல் டிரைவிங். ஸோ இப்போ ஜேகே சொல்கிறான், கிம்ச்சி குக்கிக்கு என்னாச்சு, அவன் இப்போது இப்படி அழுதா, என்ன நடந்தது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அவள் வீட்டில் ஏதோ ப்ராப்ளம், சுச்சுவேஷன் சரியில்லைன்னு மட்டும் தெரியும். ஓ அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு போகும்போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. ஜேகே சடனாக பிரேக் போட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். அப்போ அந்த காரில் இருந்து ஒரு மேன் அண்ட் லேடி வந்து இறங்குறாங்க. அவங்கள பார்த்ததும் ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ ஜேகே, என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அவங்க வந்து அந்த அங்கிள் வந்து சொல்கிறாரு, லேட் நைட்டில் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க, அது கேட்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே கேட்குறான். ஸோ அந்த அங்கிளும் ஆண்டியும் முறைக்கிறாங்க. இங்கே ஜேகே, அதுதான் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு நானும் கிம்ஷியும் தனியாக வந்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே அந்த உமன் வந்துட்டு, இங்கே பாரு, என்ன நினச்சிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, என்ன கோர்ட்டில் கேஸ் போட்டால் நீங்கள் அதில் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்லை, கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்கவே முடியாது, நாங்கள் தான் ஜெயிப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, இன்னும் உங்களுக்கு கார்டியன் நாங்கள் தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறத பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நடக்க போகிற கன்சிக்வன்சஸ்க்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. டார்லிங் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து சொல்ல, அவரும் வந்துட்டு வா செல்லம் போகலாம் அப்படின்ற மாதிரி இதுங்க 2 போதுங்க. அவங்க 2 பேரும் போகிறத ஜேகே பார்க்குறான். அவனுக்கு சரிக்கும் வருது, சேன்ற மாதிரி இருக்குது. ஸோ எங்கள் கிம்ச்சி, அண்ணா சாரி, என்னால் தானே அவங்க ஒன்று திட்டினாங்க, ஐம் ரியலி சாரி. அச்சோ பாப்பா, அப்படிலாம் இல்லைம்மா, எங்கே பாரு நான் இருக்கேன், ஸோ எதனாலும் நம்ம பார்த்துக்கலாம், நீ அழாத, அவங்க கிடக்குறாங்க பைத்தியக்காரங்க, சரி நீ ஃபீல் பண்ணாத சரியா, அண்ணா எப்போவும் உனக்கு பிடிச்சது தான் செய்வேன், ஓகே பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஜேகே வந்து கிம்ஷோட டியர்ஸை வந்து வைப் பண்ணி விடுவான். அப்புறம் இவங்களும் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அண்ட் வீட்டுக்கும் வந்து போயிட்டாங்க. அண்ட் இப்போது கிம்ஷோட ரூமில் தான் கிம்ஷி கையில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து வச்சுட்டு அழுதுட்ருக்கான். ஸோ கிம்ஷி, அம்மா அப்பா ஏன் என்னை விட்டு போனீங்க, நீங்கள் போனதுனால நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, நான் கஷ்டப்படுறதை விட ஜேகே ரொம்ப கஷ்டப்படுறாம்மா, என்னால் அவனை அப்படி பார்க்க முடியலம்மா, அவன் யாரும்மா எனக்காக அவன் ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படணும், அவன் என்னால் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாம்மா, அவன் நினச்சிருந்தா அப்போவே என்னை விட்டு போயிருந்திருக்கலாம், ஆனால் அவன் எல்லா கஷ்டத்தையும் அவன் எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த பெயின் தெரியக்கூடாதுன்னு அந்த எல்லா பெயினும் அவனே எடுத்துக்கிறாம்மா, என்னால் முடியலம்மா, நீங்கள் 2 பேரும் இருந்திருந்தீங்கன்னா ஜேகேக்கு இந்த இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காதுல்ல, சரி ஓகே ஜேகே விடுங்க, டே அவன் எனக்கு யாரும்மா, எனக்காக டே எவ்வளோ பண்ணுறான்னு தெரியுமா, எனக்கு டேவை பார்க்கும்போது உன்னோட ஃபேஸ் தாம்மா ஞாபகம் வரும், அவன்கிட்ட உன்னோட பாசத்தை பார்ப்பேன். அண்ட் ஜேகே கிட்ட அப்பாவை பார்க்குறம்மா, அவன் ஒரு அப்பா தன்னோட பேபியை எப்படி பார்த்துப்பானோ அது மாதிரி ஜேகே வந்து என்னை பார்த்துக்கிறாம்மா, அவன்கிட்ட அப்பாவோட பாசம் கிடைக்கிது. அண்ட் அவன்கிட்ட சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறேம்மா. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தயாங் இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலம்மா. அண்ட் இன்னொரு விஷயம், எப்போல்லாம் நான் ரொம்ப லோன்லியாக டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன்னா அப்போல்லாம் தயாங் வருவாம்மா, எப்படின்னு தெரியாது, ஆனால் எனக்கு அழுகும் போது அவனோட ஷோல்டரை கொடுத்து, நான் இருக்கேன்டி உனக்கு, இதுக்காகவும் நீ பயப்படாத,
அப்படின்னு சொல்லுவாம்மா. அப்போல்லாம் எனக்கு நீயே நேரில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவள் வந்து ரொம்ப வந்து பேசிகிட்ருக்கா, ரொம்ப அழுதுட்ருக்கா. பேசிகிட்டு இருக்கும்போதே அவள் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஸோ அவள் காலர் ஐடி பார்க்குறா. அது வேறு யாரும் இல்லை, தயாங் தான். ஸோ இங்கே கிம்ஷி, நான் சொன்னேன் இல்லைம்மா, பாரு வந்துட்டான், இவன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்டே பேசிட்டு, சொல்லுங்கட்டே. ஓய் பெரி, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக என்ன? இல்லையே, ஏன் கேட்குற? இல்லை, ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? இல்லை ஒன்றும் இல்லை, என்னாச்சு சொல்லு. இல்லை, மோஸ்ட்டாக இந்த டைம் நான் கால் பண்ணால் தூங்கியிருப்பேன். அப்படியே இருந்தாலும் கால் பண்ண அடுத்த செகண்ட் ஓய் கரடி குட்டின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போது உண்மை சொல்லு, அழுதியா என்ன அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். எங்கள் கிம்ஷியோட மைண்ட் வாய்ஸ் எப்படி தாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எங்கள் கிம்ஷி, அச்சோ அப்படிலாம் இல்லை தாங்க. பொய் சொல்லாத, உன்னோட வாய்ஸ்லேயே தெரியுது நீ அழுதுருக்கேன்னு. சொல்லு, என்னாச்சு? அது அது வந்து என்ன, அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா? ஆமாம் நான் அப்படின்னு இப்போ சொல்லும் போதே அவங்க வந்து பால்கனி டோர் ஓப்பன் பண்ண அப்படிங்கிறான். எங்கள் கிம்ஷி அப்படியே ஷாக்டா, என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அவள் ஓடி போய் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அங்கே தயாங் நிற்கிறான். அவனை பார்த்ததும் கிம்ஷி அவனை ஹக் பண்ணி, தயாங்க பார்த்ததும் கிம்ஷி அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டான். டேவும் அவளை பேக் ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறான். இங்கே கிம்ஷி, அது 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 எப்படி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஷட்டரிங் வாய்ஸில் அவள் பேசுகிறா. தான் ஷோ காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேக்கில் வந்து ரப் பண்ணிகிட்ருக்கான். கிம்ஷியால் சுத்தமாக முடியல. பிகாஸ் அவள் இங்கே வருவான்னு கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவள் ரொம்ப அழுகிறா. அப்படியே அவளோட லங்ஸ் அவுட் அழுகிறா. அவள் அப்படி அழுகிறத டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் கிம்ஷி அப்படியே அழுது இது வரைக்கும் வந்து பார்த்துருக்க மாட்டான். அவனோட ஹார்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. பிகாஸ் இஸ் லவ் இஸ் இன் பெயின் நவ். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் காம்டன் ஆகுறீங்க. கிம்ஷி அப்படியே பெட்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவரோட செஸ்ட்டோட சேர்த்து படுக்க வச்சுக்கிறாரு. அவளும் அவனை டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கிறான். இங்கே கிம்ஷி, எப்படி நீங்கள் அதுவும் இந்த டைமில்? அதுவா, மனசு லைட்டாக கஷ்டமாகவே இருந்தது. நீ ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரி தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். பார்த்தா நீ அட்டன் பண்ணிட்டேன். அப்போவே தெரிஞ்சுது நீ மூட் ஆஃப்ல இருக்கேன்னு. அப்போவே கிளம்பிட்டேன் உன்னை பார்க்க. ஆனால் நீ இப்படி அழுவன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலடி. அது ஷோ, இப்போ நீ எதுவும் சொல்ல வேண்டாம், தூங்கு, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தட்டி கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்தில் கிம்ஷியும் வந்து தூங்கிட்டான், டேவும் வந்து தூங்கிட்டான். ஸோ இப்போ மார்னிங் டைம். இப்போது ஜேகே வந்து கிம்ஷோட ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். பண்ணதும் ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இன்னும் வந்து கிம்ஷை வந்து ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டுருக்கான். ஸோ இங்கே ஜேகேயோட மைண்ட் வாய்ஸ், அடா பாவி, நீ எப்பட்றா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, அயாங் கிம்ஷி 2 பேரும் எழுந்துறீங்க அப்படின்னு கத்துறான். இங்கே அவங்க, யாருடா அது கத்துறது, போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் ஸ்லீப்பில் சொல்கிறான். இங்கே ஜேகேவா, அயாங் நீங்கள் யாரை ஹக் பண்ணிவிட்டு தூங்குறீங்களோ அவளுக்கு அண்ணா, ஜேகே போடா அப்படின்னு இங்கே தவங்க கத்துறான். இங்கே ஜேகே அயாங் அப்படின்ற மாதிரி கத்துறான். அப்போ கிம்ஷி, ஏன்டா அப்படி கத்துற, அப்போ எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறாரு. இங்கே ஜேகே, அது சரி, இப்போ பார் நீ எப்படி ஏந்திரிக்காமல் இருக்க, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா இன்னைக்கு நீ பிக்னிக் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இங்கே கிம்ஷன் அவங்க, பிக்னிக்கா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி என் உட்காடுறாங்க. அப்போது இங்கே ஜேகே, இப்போ வேக்கப்பாடுங்களா, போங்க போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறான். எங்கே சரி வா பேரி நம்ம போவோம் அப்படிங்கிறான். இங்கே கிம்ஷன் ஜேகேவும் அப்படி என்னது அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்க. இங்கே ஜேகே, அயாங் நான் அவளுக்கு அண்ணா, ஏன் முன்னாடியே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, சரி வாங்க நீங்கள் என்னோடய ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க, அவள் இங்கிட்ட ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஜேகேட்டே வந்து அவனோட ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டான். இங்கே தயாங்கா, கொஞ்சம் நம்மளை சந்தோஷமாக இருக்க விட்றானா பாருன்ற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு போகிறான். இங்கே கிம்ஷி இதெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டான். ஆஃப்டர் டேக்கிங் நேப் தே ஆல் கம் டு டைனிங் ரூம் அண்ட் நீட் தேர் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ ஜேகே அயாங் ஜிம்மன் அயாவுக்கு கால் பண்ணி,
குக்கியையும் சிம்மியையும் இங்கே கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள், இங்கேருந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறான். எங்கள் தவங்கும் சரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ தவங் வந்து ஜிம்மனுக்கு தான் வந்து கால் பண்ணுறான். இந்த காலில் ஜிம்மன், எரும மாடு, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? டேய் காது வலிக்குதுடா, ஏன்டா இப்படி கத்துற? பின்ன நைட்டில் இருந்து ஆளை காணோம், கால் பண்ணாலும் எடுக்கலை, என்ன நினச்சிட்ருக்கே நீ? சொல்லு, என்னடா நினச்சிட்ருக்கே நீ? அப்புறம் என்ன டேஷ்க்கு நீ ஃபோனை வச்சுருக்க? ஐயோ டே வாத்து, கொஞ்சம் என்னை பேச விட்றா. சொல்லி தொலை, நான் நைட்டு ஃபுல்லாக கிம்ஷி கூட தான் இருந்தேன். அப்புறம் அப்படி சொல்லிங்க ஜிம்மனு. டேய் என்னடா சொல்கிற? ஏதாச்சும் பண்ணி தொலைச்சிட்டியா என்ன? டே அது குழந்தடா, குழந்த புள்ளி ஏதாச்சும் பண்ணிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஜிம்முன்னு சொல்ல. இங்கே தான், டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பொய் சொல்லாத. சத்தியமும் ஒன்றும் இல்லைடா, நம்ப முடியலையே, நீ எல்லாம் அப்படிப்பட்டவன் கிடையாதே. டேய் தயங்கா அப்படி நீங்கள் ஜிம்மன் சொல்ல. எங்கத்தே நான் சொல்கிறது கேளு, நான் அவள் கூட தான் இருந்தேன், அவள் கொஞ்சம் மூட் ஆஃபில் இருந்தா, அதான் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி அதை விட, போயிட்டு சிம்மியையும் குக்கியையும் வந்து ஜேகேவோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வா, நம்ம இங்கேருந்து எல்லோரும் போகலாம் அப்படி சொல்ல ஜிம். சரி ஏதோ சொல்கிறேன், நம்புகிறேன், சரி நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் கால் கட் பண்ணிடுறான். இங்கே கிம்ஷி, ஜிம்மன் என்ன சொன்னான், அவன் கூட்டிகிட்டு வந்துடுறானா? சரி எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி இங்கே தாங்க கேட்க. இங்கே கிம்ஷி, என்னென்னா அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படி சொல்லி இங்கே ஜேகே அவங்களும் வரட்டும், அவங்களையும் கேட்டுட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இங்கே குக்கி சைடு. ஸோ இங்கே சிம்மி, என்னடி ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்ல. இங்கே குக்கியை வந்து அப்படியே சேடாக ஃபேஸை வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறா. எங்கள் சிம்மி, ப்ளீஸ் இப்படி இருக்காத, இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கலான்னு தானே எல்லோரும் வெளியில் போகலான்னு டிசைட் பண்ணோம், ஆனால் நீ இப்படி சேடாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. இங்கே நீங்கள் சரி ஓகே நான் நார்மலாக இருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்ல. இங்கே சிம்மி உங்களை அப்படியே ஒரு மாதிரி பேன்னு பார்க்குறா. அப்போ கரெக்டாக வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. இங்கே சிம்மி தான் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஜிம்மன். ஸோ இங்கே சிம்மி, வாமுச்சி என்னம்மா 2 பேரும் ரெடியாக போகலாமா? போகலாம் அப்படின்ற மாதிரி சிம்மி வந்து சொல்கிறா. எங்கள் ஜிம்மன், ஆமாம் இவையே மூஞ்சை இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுருக்கா அப்படி சொல்ல. எங்கள் குக்கி, மார்னிங்கே மூஞ்சில் முழிச்சிட்டேன்ல, அதுதான் ஆளை பாரு சிவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல. எங்கள் ஜிம்மன், ரொம்ப டேமேஜ் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி அவன் வந்து அங்கே சொல்லின்னு இருக்கான். அண்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ கிளம்புறாங்க. ஸோ இப்போ சிம்மி கேட்குறா, மற்றவங்களாம் எங்கே? எல்லோரும் ஜேகே வீட்டில் இருக்காங்க, அங்கேருந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இப்போ இவங்க 3 பேரும் பைக்கில் போகிறாங்க, அதுவும் ட்ரிபிள்ஸு. இப்போ ஜேகேவோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. எங்கள் கிம்ஷி, வாங்க காய்ஸ். அப்போ ஜிம்மன் சொல்கிறான், சரி இப்போ என்ன பிளான், எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே நம்ம சிம்மி, வேணும்னா அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாமா அப்படின்னு சொல்ல. இங்கே கிம்ஷி, வா சிம்மி, நான் கூட அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல. எங்கள் ஜேகே, அப்போ எல்லாருக்கும் ஓகேவா அப்படி சொல்ல. எல்லோரும் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் அவங்கவுங்க பேர் கூட பைக்கில் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறாங்க. ஸோ பைக் ரைட் என்ஜாய். இங்கே ஜேகே அவன் தான் வந்து பைக் ஓட்டுறான். ஸோ நீங்கள் குக்கி வந்து பின்னாடி உக்காந்துட்டு ஜேகே வந்து செம்ம டைட்டாக வந்து ஹக் பண்ணுறீங்க. எங்கள் ஜாங்கோ, ஓய் செல்ஃபி என்ன? ஒன்றும் இல்லை சும்மா தான். இல்லை சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜாங்குக்கும் வந்து பைக்கில் போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, எதுவும் இது வரைக்கும் அவனை ஹக் பண்ணாத மாதிரி அண்ட் இதுக்கப்புறம் அவனை ஹக் பண்ணவே போகாத மாதிரி வந்து அவனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து அவன் ஷோல்டரில் வந்து சாய்ச்சி வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு அப்படி பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, லைக் ஹெவன்லி ஃபீல் யூ காட். ஸோ நீங்கள் அப்படி போக இங்கே வந்து நம்ம சிம்மியும் ஜிம்மனும். ஸோ ஜிம்மன் வந்து அப்படியே பைக் ஓட்டிகிட்டு இருக்கும் போது இங்கே சிம்மி கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நம்ம ஜிம்மனோட இடுப்பை கிள்றது அப்படின்ற மாதிரி அங்கே அதை சேட்டப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இங்கே ஜிம்மனா, கையை வச்சுட்டு சும்மா ரெடி அப்படி சொல்ல. இங்கே சிம்மி, முடியாதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வேலையை பார்த்துட்ருக்கா. இங்கே ஜிம்மன், சும்மா ஏறேண்டின்ற மாதிரி இவங்க. இங்கே கிம்ஷி தாங்க பார்த்தோம்னா, எங்கள் கிம்ஷி, தாங்க பப்பு ப்ளீஸ் பப்பு, நான் பைக் ஓட்டுறேனே. வேணாம் பேரி, சொன்னால் கேளு, ப்ளீஸ் நான் ஓட்டுறேன் ப்ளீஸ். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிம்ஷி தான் வந்து பைக் ஓட்டும். ஸோ தாங்க வந்து பின்னாடி உட்காந்துருப்பான். ஸோ தாங்கும் வந்து கிம்ஷோட கையை பிடிச்சி அவன் தான் வந்து ஆக்சுவலி ஓட்டுறான். ஆனால் இவன் என்னடானா பில்டப் பண்ணிட்டுருக்கா ஓட்டுற மாதிரி. ஸோ முன்னாடி தான் உட்காந்துருக்கா, பட் அவங்க தான் வந்து ஓட்டுறான். அது மாதிரி ஒவ்வொரு கப்பலும் அவங்களோட பைக் ரைடை வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க.
அண்ட் ஃபைனலி அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் வந்துட்டு போயிட்டாங்க. இவங்க 6 பேரும் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. நிறையா குட் மூமெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ எல்லோரும் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்கீங்க. அண்ட் அது அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளே தான் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வியூவே செம்மையாக இருக்குது. ஸோ வந்து சிம்மி என்ன பண்ணுறான்னா, கைஸ் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஃபோட்டோ வந்து எடுக்கிறீங்க. ஆனால் இங்கே காமெடி என்னென்னா, பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இவனுங்களா ஜிமன் நம்மளை வச்சு எடுக்கலான்னு பார்த்தா இவளுங்க என்ன நம்மளை வச்சு இவளுங்களை எடுக்க சொல்கிறாளுங்க. ஐயோ, இதெல்லாம் ஒரு பொழப்புன்ற மாதிரி ஜிம்முன்னு ஒரு பக்கம் புலம்ப. ஆனால் எங்கள் ஜங்குக்கிட்டாங்க, ஜிம்முனா நீயே ஃபோட்டோ எடுத்துக்கூடான்ற மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டு அவனுங்க உட்காந்துட்டாங்க. எங்கள் ஜிம்முனா போங்கடா டே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்முனா வந்து கேர்ள்ஸை வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறதுன்ற மாதிரி எடுக்கிறான். அவனுக்கு என்ன ஃபீல்னா, அவன் ஆளு கூட ஃபோட்டோ எடுக்கல, அதுதான். ஸோ அது மாதிரி வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் கழிச்சு நம்ம சிம்மி வந்து என்ன பண்ணுறான்னா, ஜிம்முனாவா நம்ம 2 பேர் எடுக்கலான்னு ஜிம்முன்னு இதுக்குத்தானே ஆசைப்பட்டாயின்ற மாதிரி ஓடுது. அது இங்கே ஜங்குக்கு வந்து சரி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எடுக்கிறேன். அந்த மாதிரி கப்பலாக மாற்றி எடுத்துக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு அந்த மூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஸோ அப்படியே வந்துட்டு அவங்களோட ஈவினிங் வந்து போகுது. குக்கி சொல்கிறா, கைஸ் நம்ம லாஸ்ட்டாக ஃபெரிஸ் வீலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே அவங்க போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து ஃபெரிஸ் வீலில் தான் போகிறாங்க. அண்ட் இப்போது ஜிம்மன் அண்ட் சிம்மியோட கம்பார்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வருது. சிம்மி சொல்கிறா, மூச்சி சொல்லிடி குல்ஃபி, இப்போது இந்த செகண்ட் இந்த ஃபெரிஸ் வீலில் வச்சு ஒரு ப்ராமிஸ் கேட்குறேன், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவியா? என்ன ப்ராமிஸ் சொல்லு? அப்போது சிம்மி ஜிம்மன் அப்படின்னு அவள் கண்ணு லைட்டாக கலங்குது. தென் அவர் டீப் சைன் பண்ணிவிட்டு, இனிமேல் நீ எந்த பொண்ணு கூடயும் ஃப்ளர்ட் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. அட என்ன கேர்ள் அப்படின்னு சொல்லும் போது இங்கே சிம்மி, ப்ளீஸ் ஜிம்மன் என்னால் முடியல, உன்னை வேறு பொண்ணு கூட பார்க்கும் போது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுது தெரியுமா அப்படின்னு இப்போ அவள் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டா. இந்த பெயினை என்னால் பேர் பண்ணிக்க முடியல ஜிம்மன், இட்ஸ் ஹர்ட்டிங், இட்ஸ் ஃபக்கிங் ஹர்ட்ஸ் வென் ஐ சீ வித் யூ வித் அதர் கேர்ள்ஸ். அந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, நைஃபை வச்சு யாரும் என்னை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ கேன்ட் ஹேண்டில் திஸ் பெயின் ஜிம்மன், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அழுதுட்ருக்கான். இங்கே ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் நீங்கள் வந்து ஜலஸாக இருக்கீங்க, அதனால் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். பட் நீங்கள் எவ்வளோ சீரியஸாக ஹர்ட் ஆகி அழுவீங்கன்னு அவன் கொஞ்சம் கூட திங்க் பண்ணல. இங்கே ஜிம்மன், ஓய் குல்ஃபி இங்கே பாரு, ஜஸ்ட் லுக் அட் மை ஐஸ் அப்படின்னு சொல்கிறான். பட் நீங்கள் நோ ரெஸ்பான்ஸ், அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிம்மன் உங்களை புல் பண்ணி கிஸ் பண்ணுறான். நீங்கள் கிஸ் பேக் பண்ணாமல் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிம்மன் உங்களை சாஃப்டாக வந்து கிஸ் பண்ணுறான். அவனுக்கு அந்த கிஸ்லேயே புரியுது நீங்கள் எந்த அளவு ஹர்ட் ஆகிருக்கீங்கன்ட்டு. ஸோ ஜிம்மன் கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸை பார்க்குறான். அதில் ஃபுல் இப்போ பெயின் அண்ட் டியர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஜிம்மனுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ உங்கள் ஐஸில் இருந்து ட்ராப் ஆகிற டியர்ஸை அவன் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க. குல்ஃபி இங்கே பாரு, ப்ளீஸ் டி அழாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். பட் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஓகே ஃபைன், இப்போ என்ன, நான் ப்ராமிஸ் தானே பண்ணணும், ஓகே பண்ணுறேன், பட் ப்ளீஸ் டி நீ அழாத, இங்கே பாரு ப்ராமிஸ், இனிமேல் நான் எந்த பொண்ணு கூடயும் ஃப்ளர்ட் பண்ண மாட்டேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன், ஓகேவா? ரிமெம்பர் ஒன் திங் குல்ஃபி, யூ ஆர் நாட் மை ஃபர்ஸ்ட் லவ் பட் யூ ஆர் மை லாஸ்ட் அண்ட் எவ்ரி திங், சரியா? ஸோ நீ ஃபீல் பண்ணாத, உன் மேலே இல்லை, நம்ம லவ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே, ஓகேவா? ஸோ ப்ளீஸ் அழாத, ஐ கான்ட் ஏபிள் டு see you in this condition பேபி, ஸோ ப்ளீஸ் டோன்ட் க்ரை அப்படிங்கிறான். இங்கே சிம்மி வந்து அப்படியே வந்து ஜிம்மனை பார்க்குறான். ஜிம்மன் சொன்னது கேட்டு கொஞ்சம் அவளுக்கு இப்போ தான் வந்து காம் ஆகுறான். ஸோ சிம்மி, இனிமேல் நீ இப்படி பண்ண மாட்டேல்ல? நோ பேபி நோ, இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன். ஐம் ரியலி சாரி குல்ஃபி, நான் பண்ண ஒரு சின்ன விஷயம் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணோன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடி. இல்லை மோச்சி, நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி, ஐம் ஓகே நவ். இல்லைம்மா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அவன் சொல்கிறதுக்குள்ள நீங்கள் போய் அவனை வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஜிம்மனோ கிஸ் பேக் பண்ணுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு ஜிம்மன் ஐஸை பார்க்குறீங்க. அப்போ சிம்மி, ஜிம்மன் உனக்கு இந்த மிட் தெரியுமா,
அது அப்படின்னு அவள் சொல்லும் போது ஜிம்மன் ஜிம்மி இப்போ 2 பேரும் ஒன்றா சொல்கிறாங்க, ஃபெரிஸ் வீலில் கப்பிள்ஸ் கிஸ் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் லாங் ஒன்றா இருப்பாங்க, அவங்க என்றைக்கும் பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே ஜிம்மன் நோ வே பேபி, என்னை விட்டு போக மாட்டேல்ல. அப்போ ஜிம்மன் சொல்கிறான், அது நான் செத்தாலும் நடக்காது. இங்கே ஜிம்மி, லூஸு, ஏன்டா இப்படி பேசுகிற, அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்ல, இங்கே ஜிம்மன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஜேகேவோட கம்பார்ட்மெண்ட் வருது. அங்கே இந்த டோட்டல் சியோலே தெரியுது, சியோல் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்போ ஜேகே சொல்கிறான், ஓய் செல்ஃபி, நீ கேள்விப்பட்டிருக்கியா, இந்த மாதிரி ஃபெரிஸ் வீல் ஹைட்டில் வந்ததும் கப்பிள்ஸ் கிஸ் பண்ணாங்கன்னா அவங்க என்றைக்கும் பிரிய மாட்டாங்களாம். ஜேகே ஐ நோ அப்படின்னு சொல்ல, இங்கே ஜேகே ஸோ மே ஐ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே உங்களை சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் கிஸ் பேக் பண்ணாமல் உன்னோட கிஸ்ஸை ஃபில் பண்ணுறீங்க. அண்ட் இது ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்போல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி தான் அவனை கிஸ் பேக் பண்ணாமல் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவன் கிஸ்க்கு நடுவில் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணுறான். ஆஃப்டர் அ வைல் ஜேகே கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸை பார்க்குறான். ஜேகே, ஓய் செல்ஃபி, என்னை விட்டு போக மாட்டேல, எப்போவும் என் கூட இதே மாதிரி ஹாப்பியாக இருப்பல்ல அப்படின்னு ஜேகே சடனாக கேட்டதும் உங்கள் கண்ணு கலங்குது. ஏன் ஜேகே, ஏன் இப்போ இப்படிலாம் பேசுகிற? இல்லடி, கேட்கணும்னு தோணுச்சு, அதான். என்னை விட்டு நீ போக மாட்டேல, பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே எனக்கும் கிம்ஷிக்கும் அம்மா இல்லை, அம்மா பாசம் கிடச்சதில்ல. நான் கிம்ஷியை அம்மா பாசம் தெரியாமல் வளர்த்தேன், ஆனால் எனக்குன்னு அப்படி இல்லை. ஆனால் எனக்கு நீ தான் அம்மா பாசம்னா என்னென்னு காட்டினேன். உன்கிட்ட தான் நான் என் அம்மா ஃபீல் பண்ணேன். ஸோ எப்போவும் என் கூட இருந்து எனக்கு அந்த ஃபீலை லைஃப் லாங் தருவல்ல. ஓய் பண்ணி, இங்கே பாரு, ப்ராமிஸ், நான் எப்போவும் உன் கூட இருப்பேன். ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா, எல்லாமாவும் நான் உனக்கு இருப்பேன். ஸோ டோன்ட் வரி, சரியா அப்படின்னு நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணுறீங்க. அவனும் உங்களை ஹக் பண்ணுறான். ஸோ உங்களோட மைண்ட் வாய்ஸ், ஐம் சாரி ஜேகே, இன்னும் எத்தனை நாள் நான் உன் கூட இருக்க போகிறேன்னு தெரியல. உன்னை விட்டுட்டு நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. I don't know what will happen next. Will this destiny bring us together? அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம். அண்ட் யங் டார்மிஸ், பாய்.